கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே துங்கன் இயேசுவே தூயவுமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 Chronicles chapter 29 and verse 12. Both riches and honor come of thee, and thou reignest over all, and in thine hand is power and might, and in thine hand it is to make great and to give strength unto all. This verse is part of King David's prayer during the offering for the building of the temple. ஆலயத்தை கட்டும் பொழுது அவர்கள் காணிக்கைகளை செலுத்துகிற அந்த நேரத்திலே தாவீது ராஜா ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். David acknowledges that everything Israel gives to God originally come from him. அதாவது நாம் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை தாவீது ராஜா அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே உம்முடையது, உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லி இங்கே 14வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஸோ God gives us strength, God gives us blessings, and we give it back to Him as a gratitude. First thing what we should know is God is the source of all blessings. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று தேவன் தான். Riches and honor come of thee. When blessings come, they reveal God's generosity. அதாவது தேவனுடைய அந்த பெருந்தன்மையை நம்ம ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கலாம். மனுஷனை படைப்பதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் படைத்துவிட்டு தான் மனிதனையே தேவன் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். Riches and honor come of thee. Second, what we learn from here is God is sovereign. தேவன், thou reignest over all. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. So God is the source. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். God is sovereign. He rules. Because God reigns, believers can trust His control even when circumstances seem uncertain. Thirdly, God empowers His people to accomplish His will. அவருடைய சித்தத்தை செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லும் பொழுது எதற்காக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார்? அவருடைய சித்தத்தை செய்ய. In thine hand it is to make great. David acknowledges that greatness is not self-achieved, it is given to us. Strength, ability, success and influence are divine deposits with kingdom purposes.
True elevation is not self-promotion, but God ordained position. தேவன் நம்மை எந்த இடத்திலே வைக்கிறாரோ அது நாம நம்மை உயர்த்துவதல்ல. தேவன் நமக்கு ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை கொடுத்து நம்மை அந்த இடத்திலே ஸ்தாபிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தாவீது ராஜாவுக்கு இருந்த அந்த ஞானம் நமக்கும் அது தேவை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய நிலைமைகளை நாம் கையாளும் பொழுது நமக்கு தெரிய வேண்டும், எல்லாமே தேவனே உன்னுடைய கருத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். when you acknowledge that there is no place for pride, அந்த இடத்துல நான் சாதிச்சேன், நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்முடைய இதுன்னு சொல்லும்போது it exhibits true humility. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே உடைய கருத்திலே ஆண்டவரே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இயேசுவே அப்பா, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் அப்பா நன்றாக அறிந்து கர்த்தாவே இயேசுவே அப்பா, நீங்கள் எங்களை பலப்படுத்தும் பொழுது ஆண்டவரே அந்த பலத்தினாலே தேவ சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ்.